வாங்க மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து வெயிலுக்கு இதமாக குழு தர்பூசணி ஜூஸ் போட போகிறோம். நம்ம வந்து தோட்டத்துக்கார அண்ணங்கிட்ட கேட்டிருந்தோம். அண்ணன் வாங்கப்பா வந்து நேரில் நீங்கள் தோட்டத்திலே பறிச்சிங்க தர்பூசணி நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கிறாரு. உதவி செஞ்சு கடையில் கேட்டோம், விலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. தர்பூசணி ரேட்டு கேட்டாக்கா வெயிலுக்கு அதுங்க மொத்தம் ரேட் ஏற்றிட்டுக்கிறாங்க. அண்ணன் வந்து ஃபோன் பண்ணியிருந்தோம், அண்ணா இது போல் தோட்டம் வச்சுருக்கீங்களா, தர்பூசணி எவ்வளோண்ணு, உங்களுக்கு கடை ரேட்டு கூட நான் உங்களுக்கு கம்மியாக தரேன், நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு செய்கிறதுனால உங்களுக்கு நான் எவ்வளோ கம்மி பண்ணி தரேன் கம்மி பண்ணி தரேன்னாரு. அதனால் அண்ணங்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுனால என் தோட்டத்திலே இருக்குதுப்பா, வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ பறிச்சு எடுத்துன்னு போங்கன்னாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. நன்றிண்ணா. நன்றி நன்றி. பொழுது மட்டும் தர்பூசணி சாப்பிட்டா பாருங்க, நம்ம வந்து செடியிலேருந்து இது பண்ணுகிறோம். நேராக சூப்பராக வந்து தோட்டம் அருமையாக இருக்குது. வெயிலுக்கு இதமாக குழு ஜூஸ் இல்லமா சாப்பிட போகிறோம். இதமாக இல்லை இதமாக சாரி கச்சி ரொம்ப வெயிட்டாக இருக்குது மச்சான். என்ன பண்ணுறது, பழமாச்சு. கஷ்டப்பட்டால் தான் எல்லாமே முடியும். வெயிட்டாக விட்டா ஜூஸ் எப்படி போட முடியும்? வா பில்லா டைம் ஆகுதுவா, பட்டுன்னு ஜூஸ் போட்டு குடிக்கணும். நம்ம வந்து எத்தனையோ வகையான லோடு வெளிக்கிற வண்டி பார்த்துருப்போம். இது பாருங்க, மனிதனால் இயக்கப்பட்ட லோடு இருக்கிற வண்டி. மொத்தம் எவ்வளோ லோடுனா இங்கே பாருங்க, எவ்வளோ லோடு வெளிச்சுன்னு வந்துருக்குது. மனசு கேட்க மாட்டேங்குது. அதனால் தர்பூசணி வந்து எதுவுமே விட்டு வரத்துக்கு மனசு கேட்கல. அதனால் கையில் எடுத்துன்னு வந்து நல்லா கழுவு, சுத்தம் தான் சோறு போடும். நல்லா கழுவுப்பா பரத், கிளீனாக பண்ண எது பண்ணாலும். தண்ணியில் போட்டு தண்ணியில் போடு. பழம் மேலே பழம் போடாத, உடஞ்சிரும். சுத்தமாக கழுவிட்டேன். சுத்தமாக கழுவிட்டேன்னா இதில் பழம் இருக்காது, என்ன பண்ணுவேன் லூஸு. மேலக்கா கழுவு. மேலாக கழுவிட்டேன். பிடிச்சிக்கோ. எங்கே இருக்கீங்க என்ன காணோம்? அது ஈந்திரம் அங்கே போய் இது சும்மா பல 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 பல்லன்னு பல 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 பல்லன்னு கழுவி எடுத்துட்டோம். பழம் வாங்க. இவனுங்க காய் வச்சுன்னு பழம்ன்றாங்கன்னு சொல்லுங்க நினச்சிக்காதீங்க. அங்கே போய் கட் பண்ணா தெரியும் எப்படி இருக்குன்னு. அது அரைச்சி ஊற்ற வேண்டியது தான் மிஷினில். பெரிய மிஷின் லிட்டராக குடிக்க போகுது. அது வீடியோவில் பார்ப்பீங்க. ஆர்வம் வந்தால் வீடியோவில் வந்து பாருங்க. மிஷின் வச்சுக்கா, நம்ம வீடியோவில் வந்து பாருங்க, அப்போ தான் அந்த மிஷின் யாருக்கு தெரியும். தூக்கி போடு. எடுத்து போட்டு போடு போட்டு 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 எடுத்து முடியும். குட் கூட கூட அங்கிள் கிட்ட குட். தம்பியே தரமாக சார் அண்ணாடி வளைஞ்சது வளையுதுன்னு தெரியல. ஏச்சி இது எல்லாம் தான் பண்ணுற நீ. வளைஞ்ச மாதிரியா வளைஞ்சிக்கிற, ஏன் தான் ஏன் மாதிரி நின்றுக்கிற. தெரியல வேணும் தெரியல, வராதானா கேட்க மாட்டேங்கிற. இது வரவே மாட்டேங்குது. குத்து தூக்கி போடு. சூப்பர். வாவ், விக்ரம் ஸ்லைஸ் ஏத்துனதுடா. சூப்பர். டைமண்ட் மாதிரி தான் குட்டி பையனுக்கு குத்துறலாம். நம்ம சர்க்கிள் எடுத்துக்கிறோம், குட்டி பையனுக்கு கொடுத்துடலாம். மாமா டிசைன் போட்டுக்கிறாரு. என்ன மாதிரி டிசைனு? எப்பா வாவ், வெல்டன் மாமா, வெல்டன். சபாஸ் மாமா, சபாஸ். இப்படி தான் டிசைன் போடணும். இது வேற என்ன ஒன்று போடுங்க. சூப்பராக வந்து இதுப்பா, சூப்பராக இருக்குது. டைமண்ட் ஷேப் உங்களுக்கு தெரியுதா? இப்படி இப்படி காட்டு, இப்படி திருப்பி காட்டுங்க விக்ரம். இது என்ன ஷேப் வருதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டைமண்ட்ன்றேன், நீங்க என்ன சொல்றீங்க பாருங்க. தம்பி கொடுக்கலாம். இதுவுமே குட்டி பையன் குத்துக்கலாம். இங்க பாருங்க மக்களே, அறியாத பையன் நானே டைமண்ட் தான் போட்டுனுக்கிறேன். இவரு பாருங்க, இவருக்கு ஆர்ட் ஷேப் போட்டுனுக்கிறாரு. வீடியோ பாருங்க. மாமா யாருக்கு போட்டுங்கிறான்னு தெரியல, அக்கா பார்த்துங்க யாருக்கு போட்டுங்கிறது தெரியல. ஆர்ட்டா போட்டுங்கிறாரு இவர், யாருக்குன்னே தெரியல. இவர் யாருக்கு மாமா போட்டீங்க இந்த ஆர்ட்டை? அம்மா போ, நீ தாண்டா போட சொன்னீங்க. நாங்கள் ஷேப்பு போட சொன்னோம். நாங்கள் பாருங்க சர்க்கிள் டைமண்ட் அறியாத பசங்க நாங்களே எடுத்து போட்டுங்கிறேன். நீ ஏற்றுக்கு ஆர்ட் போட்டுங்கிறேன். கேமராமேன் தம்மா போட சொன்னாரு கொடுக்கறதுக்கு. வா வசந்த், எங்கன்னா சாப்பிடக்கூடாதுன்னா நாங்கள்லாம் சாப்பிட்டு நின்றுக்கிறோம். நான் சாப்பிட்றேன், அவன் திருடி தின்னுடா பரத்து பேடி. டேய், இவன் வந்து எதுக்கு தான் வரான்னு யாருக்குமே தெரில. சும்மா வரான், சாப்பிட்றான்.
2 ரிக்கி இயந்திரம் நம்ம டீம்ல. ரிக்கி இயந்திரம் 1, ரிக்கி இயந்திரம் 2. பாரு. ஐயோ தண்ணி விடுப்பா குழந்தைங்க. என்ன ஓட்ட எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியுது. இது என்ன விக்ரம் புது டிசைனா? இது புது புது பேட்டர்ன். விட்டத்தை பார்க்குது. விட்டத்தை அல்லாக்கா பிறந்து விட்டத்தை பார்க்குது. விண்கோழி சரணம். விண்கோழியா? ஜின் கோழி கேள்விப்படாது. விண்கோழியா? வான்கோழி, அதுதான் விண்கோழின்றான். மதுரைக்காரனை வந்து சோதனை. புது டிசைன். அதில் நம்பி ஆட்டம் நிற்கலான்னு இருந்தால என்ன சொல்கிறான்? ஆட்டோவா? ஆட்டம் சாம்பிள் பாக்கியா? கரகாட்டம் இதல பணத்தில் சுத்துதடி 9 நாள் கேரகம். செப்பு போறா. தலா தலா. சூப்பர் வா. மிட்டா டான்ஸ். வருத்தனமா எர்ரா வேஸ்ட்டாக போங்க. அதை போட்டு கரைக்கலாம் போகணும். வெட்டு நல்லா ஏய் மணி, கப்பு மாரி வந்து பாருங்க. 1 சாப்பிட்றியா? ஒரு டிக்கெட் போடு கப்பலுக்கு. 2 இந்தம்மா இந்தம்மா. நல்லா மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. இந்த ஜூஸ் வரும். அதெல்லாம் ஒன்று. மணி பாரு எப்படி சும்மா ஜூஸ் மாரி ரசம் மாரி கடைஞ்சி தள்ளிச்சு. எப்படி மணி இதெல்லாம் கற்றுக்கின? அதை நான் சொன்னால் எல்லாம் சிரிப்பாங்க. மாமா சொல்லுவார் கேட்டுக்கணும். என்ன தலை எது சொல்கிறேன்றான்? எப்படி கற்றுக்கணுன்னு கேட்டால் எது சொல்லுன்றான். சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வா எப்படின்னு தெரியும். ஓஹோ தம்பிக்கு ஆயிடுச்சு, அதனால அந்த வேலை செஞ்சு பழகிட்டாரு. பண்ணி நீயும் சேர்ந்து பழகிடுவேன் சீக்கிரத்தில். கோலம் மட்டும் தான் போட தெரியாது. சட்டு செய்ய வீட்டில் வேலை எல்லாம் சொல்லுங்க. தர்பூசணி ஜூஸ் நல்லா ரசம் போல. ஏமணி இதில் போட்டு ஆட்டினது நம்ம மிக்சியில் போட்டு எடுத்தாக்கா டக்குன்னு இதெல்லாம் இதுலேயே இவ்வளோ நேரம் எடுத்து இவ்வளோ நேரம் நம்ம கஞ்சினுக்கிறோம். எதில்? மிக்சியில். இதுன்னு எதில் அரைக்குது கேட்குறேன்? இதில் இந்த மத்து இதுதான் நம்ம வீட்டின் கிச்சனில் வந்து ஒரு பெரிய சொத்து. ஓஹோ VKF தான் இனிமே கெத்து. அந்த மாதிரி இந்த மாதிரி
தர்பூசணி ஜூஸ் வேற மாதிரி. அந்த மாதிரி இந்த மாதிரி நீ மத்துல கிடைக்குது வேற மாதிரி உங்க வீட்டுல பார்த்தா. வெயிலுக்கு பதமாக மனசுக்கு இதமாக வந்து நம்ம குழுக்குழுன்னு நம்ம தர்பூசணி ஜூஸ் போட்டோங்க. ஐயாவோடைய இடம் தான் இது எல்லாமே. ஐயா கிட்ட வந்து கேட்ட ஒரு வார்த்தை, ஐயா இருப்போம் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது தான். பரவாயில்லப்பா, இதுதான் வந்து பெரிய விஷயம், நீங்கள் பண்ணுறதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்குறீங்க, தாராளமாக எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். தாராளமாக ஐயாவுடைய மனசு பெரிய மனசாக இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப சந்தையில் கூவி வைப்பாங்களா போல வச்சுக்கோங்க. எந்த ஒரு சக்கரை தண்ணியும் கலக்காம எதுவும் கலக்காம நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜூஸ் போட்டுங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஐயாவோட தயவில் இன்றைக்கி வந்து செம்மையாக செய்தோம். முடிஞ்ச 10 கூட சாப்பிடலாம். போட்டி வைக்கலாமா? பாப்பாலாம் விசாரிச்சிங்களா? கேட்கவே இல்லையே. நீங்க கேட்டதா? வெளியே கேட்டியா? சந்தோஷமா சிரிச்சிங்கன்னு சாப்பிடுங்க.